ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம டிகே சோலோ குயின் சேனல்ல என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா காடை முட்டை கிரேவி தான் செய்ய போகிறோம். இங்கே பாருங்க, காடை முட்டை இருக்குது. இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். காடை முட்டை கிரேவி செய்யறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். காடை முட்டை வேக வைக்கும் பொழுது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா அந்த தோல் உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ முட்டை வெந்துருச்சு. இங்கே பாருங்க, முட்டை வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம தோல் உரித்து எடுத்துக்கலாம். இப்போ முட்டையை வேக வச்சு உரிச்சு எடுத்தாச்சு. இப்போ கிரேவி பண்ணிக்கலாம். வானல் ஹீட் ஆயிடுச்சு. எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. தாளிப்புக்கு கொஞ்சம் சீரகம், சோம்பு கொஞ்சம், ஒரு சின்ன பட்டை, ஒரு 4 கிராம்பு எடுத்துருக்கேன். இது சேர்த்துக்கலாம். ஒரு 3 கீறின பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை, அடுத்ததாக பொடியாக நறுக்குன வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், இஞ்சி பூண்டு இது 2 சேர்த்துக்கிறேன். அது கூடவே தக்காளியும் சேர்த்துக்கிறேன். தக்காளி வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா, தனி மிளகாய் தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள் இது நாளையும் சேர்த்துக்கிறேன்.
இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ கிரேவி வந்து கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ வேக வச்ச முட்டையை உள்ளே சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், சூப்பரான சுவையான காடை முட்டை கிரேவி வந்து அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலை தூவிக்கலாம். சூப்பரான சுவையான காடை முட்டை கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம டிகே சோலோ குயின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு அழகான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.